To whomsoever it may concern என்றால் இதில் அக்கறை கொண்டவர்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று அர்த்தம். To whomsoever என்றால் யாருக்காவது என்று அர்த்தம். whomsoever என்றால் யாராக இருந்தாலும் என்று அர்த்தம். It may concern என்றால் இதில் அக்கறை கொண்டவர்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் என்று அர்த்தம். Wherever he at once என்றால் உடனே மற்றும் ஒரே நேரத்தில் என்று அர்த்தம். He did the work at once என்றால் அவன் உடனே அந்த வேலையை செய்தான் என்று அர்த்தம். He does too many works at once அல்லது he does too many works at the same time என்றால் அவன் ஒரே நேரத்துல ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறான் என்று அர்த்தம். Suddenly என்றால் திடீரென்று என்று அர்த்தம். The rest மற்றும் repose என்றால் ஓய்வு என்று அர்த்தம். He takes rest என்றால் அவர் ஓய்வு எடுக்கிறார் என்று அர்த்தம். We pray for the repose of his soul என்றால் இறைவனின் நிழலில் அவரின் ஆன்மா சாந்தியடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என்று அர்த்தம். Restless என்றால் ஓய்வில்லாம என்று அர்த்தம். He restlessly works for family என்றால் அவர் குடும்பத்துக்காக ஓய்வில்லாமல் உழைக்கிறார் என்று. Health என்றால் உடல் நலம் மற்றும் தேக ஆரோக்கியம் என்று அர்த்தம். Healthy என்றால் ஆரோக்கியமான மற்றும் உடல் நலமுடன் என்று அர்த்தம். I am healthy என்றால் நான் ஆரோக்கியமாக உடல் நலத்துடன் இருக்கிறேன் என்று அர்த்தம். I am well என்றால் நான் நலமாக இருக்கிறேன் என்று அர்த்தம். I am unwell என்றால் எனக்கு உடம்பு சரியில்லை என்று அர்த்தம். Take who யார். To whom யாருக்கு. With whom யாருடன். For whom யாருக்காக. Without whom யாரில்லாமல். When எப்பொழுது. Then அப்பொழுது. Long ago ரொம்ப காலத்திற்கு முன் அல்லது நிறைய வருடங்களுக்கு முன். A few years ago ஒரு சில வருடங்களுக்கு முன். How எப்படி. How much எவ்வளவு. How many எத்தனை. However that's it அவ்வளவுதான். It's over அது முடிஞ்சிடுச்சு. Everything is fine எல்லாமே நல்லா இருக்கு. Either this way or that இப்படி இல்லாட்டி அப்படி. Either you do or let others do ஒன்னு நீ பண்ணு இல்லாட்டி மத்தவனுங்களை செய்ய விடு. Get away தள்ளி நில்லு. Go aside ஓரமா போ. Get lost ஒளிஞ்சு போ.